ஸோ ஹாய் மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க வடவளம். ஸோ எவ்ரி இயர் 2 டோர்னமெண்ட்டு இந்த கிரவுண்டில் நடந்துடும். ஒரு சூப்பரான அவுட்ஃபீல்டு, பிச்சுமே வேறு லெவலாக வச்சு நடத்தக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டு. ஸோ டோர்னமெண்ட்டில் ப்ரைஸஸை தாண்டி எல்லா 6 பவுண்ட்ரி, ஹார்ட் விக்கெட்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஸ்பெஷல் ப்ரைஸ் போட்டு டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட் சூப்பராக நடத்திட்டாங்க. நம்ம ஃபைனல் டேயில் தான் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றியும் இந்த பிளேயர்ஸ், இந்த மேட்சஸ் டீட்டெயில்ஸ் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கோம். நான் பேக்கப்பில் வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. மணி, கார்த்திக், செந்தில், குமரேசன், ராஜேந்திரன், பாக்யராஜ். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோர்னமெண்ட்டை பற்றி ஒரு விஷயம் காட்டணுன்னா இந்த கப்பை காட்டிடுறேன். சூப்பராக இருக்குது. ஸோ சிம்பிளா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஸோ எல்லாமே கிராண்டாக தான் இருக்கணும், எல்லாமே பெருசாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத கப்புலேருந்தே காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய கப்பு நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரைஸ் எக்கச்சக்கம். ஸோ கலந்துக்கிட்ட எல்லா டீமுக்குமே ஒரு கப்பு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபைனல் டேயில் இதை எடுக்கிறதுனால அதை கவரேஜ் பண்ணி காட்ட முடியல. நிறைய மேட்ச்சுக்கு இடையிலே காமிச்சிருப்பேன். ஸோ சைக்கிள் என்னென்ன நான் ஸ்பெஷல் ப்ரைஸு அது மட்டும் கொஞ்சம். குக்கரு, ஹெல்மெட்டு, ஸ்மார்ட் வாட்ச்சு, மிக்ஸி, அயன் பாக்ஸு, ப்ளஸ்ஸு கிரிக்கெட் பிளேயர் ஷூ. ஓகேண்ணா. பரவாயில்லாம். ஆல்ரெடி நாங்கள் 2000 இந்த டோர்னமெண்ட் வைக்கிறோம். 25 வருஷமாக கண்டினியூவாக நியூ இயருக்கு வைக்கிற மேட்ச்சு. ஆல்ரெடி இந்த வருஷமாக புதுசாக வந்து ஒருத்தர் முன்னாள் பிளேயரோட நினைவாக நடத்துகிறான். பேர் விஜய், ஆல்ரெடி காட்டியிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி முன்னாள் பிளேயர் ஒரு டைட்டானிக் டீமில் விளாண்டுருக்காப்புல. நிறைய இடத்துல எங்களுக்கு ப்ரைஸ் எடுத்து கொடுத்து நிறைய சிறப்பாக பவுலிங்கும் போடுவாப்புல, பேட்டிங்குமே விளாண்டுருக்காப்புல. ஆல்ரவுண்டர், நல்ல பிளேயரு. புதுக்கோட்டையில் இருக்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். இப்போ எங்களோட இல்லை, ஆக்சிடென்ட்னால இறந்துட்டாப்புல. மேக்ஸிமம் அவர் இருந்தாப்புலன்னா இப்போ கடைசி நான் 2 வருஷத்தில் ஒரு ஆக்சிடென்ட்டில் நடக்க முடியாத சூழ்நிலையும் வந்து கிரவுண்டில் வந்து என்கரேஜ் பண்ணாப்புல. லாஸ்ட் டோர்னமெண்ட் நாங்கள் நடத்தியிருக்கோம் இன்னொரு கிரவுண்டில், அங்கேயுமே வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காப்புல. வந்து அது மாதிரி எப்போவுமே வெளிநாட்டில் இருந்தாலும் ஃபோன் அடித்து மேட்ச்சை வந்து என்கரேஜ் பண்ணுவாப்புல. டீம் ஜெயிக்கணுன்ட்டு யாருக்கு பந்து கொடுக்குறது, பேட்டிங் எல்லாத்தையுமே வெளில இருந்தே கம்யூனிகேஷன் பண்ணுவாப்புல. இப்போ எங்களோட இல்லை, அதனாலே நாங்கள் அவருடைய நேம்லேருந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க இருக்கும்போது ஆசைப்பட்டு நடத்திக்க இந்த டோர்னமெண்ட்டு அவங்களோட நினைவாக. ஸோ இப்போ அவங்க இல்லாதப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வடவளத்தம் டீமுக்கு? கஷ்டம். ஏன்னா இங்கே எல்லா டீமும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஃபோன் அடித்து இன்னார் பவுலிங் போடுங்க, பேட்டிங் போடுங்க அப்படிங்க அதெல்லாம் சொல்லுவாப்புல. இன்னொன்று நாங்கள் அவரோட விளாண்டுருக்கேன்னா டைட்டானிக்கிற ஒரு டீம் வந்து பெரிய டீமு, அதுக்கடுத்து தான் எங்கள் டீமு கில்லர் பாய்ஸ் 2வது டீமு. நான் வந்து அந்த டீம்லேயும் விளாண்டுருக்கேன். வெளியில் நிறைய இடத்துக்கு போய் விளாண்டுருக்கேன். நிறைய இடத்துல ஆதனோட்டில் வந்து பயங்கரமாக விளாண்டுருக்காப்புல. அதனோட ஏரியா, அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸிமம் எல்லா டோட்டல் 30 டீம் விளாண்டுருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். நல்ல பிளேயரு. இன்றைக்கி டீமு ஒருத்தர் இறந்துருக்கான். இன்றைக்கி விளாட போகிறேன், அடுத்து செம்மி விளாட போகிறேன். அவர் இல்லாமல் தான் விளாட போகிறேன். ஆக்சுவலாக முதல் மேட்ச்சு இருந்ததாப்பெலாம் கண்டிப்பாக எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாப்புல. அது ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங்கு. இன்னொன்று வெளியில் போகும்போது அவர் பவுலிங்கு, பேட்டிங் எல்லாமே கவர் பண்ணி விளையாண்டுருவாப்புல. டீமுக்கு நல்ல ப்ளஸ்ஸாக இருப்பாப்புல. அதனால் இந்த வருஷம் அவர் நினைவாக இப்போ தான் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். போன வருஷம் ஆக்சுவலாக 2 வருஷம் ஆச்சு. போன வருஷம் நாங்கள் வைக்கல, ஃபஸ்ட்டு வருஷனால நாங்கள் வைக்கல. இந்த வருஷம் தான் வச்சுருக்கோம். இன்னும் சிறப்பாக நான் அவரோட நினைவில் கண்டினியூவாக நடத்துவோம். இதோட சிறப்பாக நடத்துவோம். இந்த தடவை நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பெரிய விஷயம் என்னென்னா, விஜய் ப்ரைஸ் கொடுத்தது வந்து எம்எல்ஏ சார், அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தது. மற்ற எல்லாருமே விஜயோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. ஓ, அண்ணனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லே ஃபுல்லாகவே வாங்கியிருக்கீங்க. முத்துராஜா எம்எல்ஏ அவர் ஒருத்தர் மட்டும்தான் ப்ரைஸ் நாங்கள் அரசியல்வாதின்னு போய் கேட்டது. ஏன்னா அவர் ஒரு பிளேயரு, அதனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் கொடுக்குறேன்னாரு. இப்போ வந்து எல்லாருமே ப்ரைஸ் கொடுத்த எல்லாருமே ஒரு பிளேயர் அப்படிங்கிற யார்கிட்டையும் கோட் பண்ணல. அரசியல்வாதிக்கிட்ட எல்லாருமே அவரோட கூட விளையாண்டவர், அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். எல்லாமே இந்த சிறப்பு ப்ரைஸு கப்பு முதற்கொண்டு. இப்போ கப்பு பண்ணுறவங்க 2 பேர் சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க பேரே போட வேணான்ட்டாங்க, அவருடைய பேர் போட சொன்னாங்க. அது கிராண்டாக. ஆமாம், மோஸ்ட்லி நிறைய ப்ரைஸஸில் வந்து விஜய் நினைவாக அப்படிங்கிறதான் கொடுத்தது. ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே பேர் போட வேணான்ட்டாங்க. அவங்க நேம் சொல்லிடுங்க ப்ரோ. சொல்ல வேணான்ட்டாரு. ஓ, சொல்ல வேணாம். ஓகே, தப்பாக போயிடுறேன். ஓகே. சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் சைக்கிள் இது கொடுத்த சிறப்பு பரிசு எல்லாருமே அவருக்காக தான் கொடுத்தது. ஓகே. அதே மாதிரி மோஸ்ட்லி அந்த 1 lakh டோர்னமெண்ட், 50,000 டோர்னமெண்ட்டில் ஃபெமிலியராக அந்த இது கொடுக்குறாங்க. ஆனால் அதிகமாக செட்டிங் மேட்ச்சில் தான் நிறைய ஸ்பெஷல் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் இங்கே ஒரு ஊர்லேயே இவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் எதனால தானே? 25 வருஷம் நாங்கள் 24 வருஷம் கொடுக்கல. இதான் ஃபர்ஸ்ட் தடவை கொடுக்கணும். அதான் இந்த டைம் புதுசாக இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு எதனால இருந்துச்சு? அவர் தான்
அவர் இல்லாதனால இப்போ அவர் பேரில் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவருக்கு நினைவுனால எல்லா பொருளையும் கொடுப்போம். அதனால கிரிக்கெட்டுக்கு இது வேற சைக்கிள் எங்கேயும் கொடுத்தது கிடையாதுல்ல. இங்கே நாங்கள் வந்து இப்போ அவர் நினைவு நடந்தனால கம்பல்சரி அவர் நினைவாக எல்லாமே கொடுப்போம்ட்டு அரேஞ்ச் பண்ணது. நிறைய பேர் தரேன்னாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் நிறைய பேர்கிட்ட வாங்க முடியல. அடுத்த வருஷம் இதோட கிராண்டாக பண்ணலாம், எல்லாத்தையும் வாங்கி அவர் பேரில் கிராண்டாக பண்ணுவோம். ஓகேண்ணா, கண்டிப்பாக அண்ணனை மிஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான், நிறைய ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரை வெளியில் இருந்து நிறைய என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வருத்தப்படுவாங்க. சரி, ஓகே, முடிஞ்சதை விடுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வடவாளத்தோட யங்ஸ்டர் பிளேயர்ஸுக்கு வரும். ஓகேண்ணா, நம்ம டீமை பற்றி சொல்லுங்கள். வடவாளம் டீமு இப்போ மோஸ்ட்லி நீங்கள் ஃபாரினில் தான் இருப்பீங்க. இங்கே இருக்கும்போது டீம் முன்னாடி வந்து டைட்டானிக் நல்ல நேம் எடுத்த டீம், இடத்துல பிரைஸ் எடுத்தாங்க. அடுத்து நாங்கள் இங்கே இருக்கும்போது ஹிட்லர் பாய்ஸ்ன்னு சொல்லி நிறைய பிரைஸ் எடுத்திருக்கேன். இப்போவும் இப்போ கண்டினியூவாக ஹிட்லர் பாய்ஸ் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடி விளாண்ட எல்லாருமே சிங்கப்பூரில் இருக்காங்க. இப்போ எல்லாமே யங்ஸ்டர் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன பசங்க தான். இப்போ எல்லாருமே ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, சின்ன பசங்க தான் விளாட்றாங்க. நான் யதார்த்தமாக இப்போ லீவில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ விளாட்றவங்க நல்லா விளாட்றாங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ணி ட்ரைனிங் எடுத்தால் இன்னும் நல்லா விளாடலாம். இது அதனால தான் மெயினாக இந்த மாதிரி ப்ரைஸை சிறப்பாக வச்சு மேட்ச்சு 50 ரூபாங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரதில். இதுக்கு முன்னாடி அமௌண்ட் கம்மியாக தான் வச்சுருக்கோம். 10 ரூபா 5 ரூபா சின்ன மேட்ச் தான் நடத்துவோம். ப்ரைஸ் எல்லாம் பெருசாக வச்சு அது நடத்துகிறதே அவங்களுக்காக தான், என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நல்லா விளாட்றாங்க. கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லா விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருவாங்க அப்படிங்கிறாங்க வச்சுருக்கேன். ஓகேண்ணா, அதே மாதிரி இப்போ மற்ற டீமை காட்டியும் வடவாளம் அப்படிங்கும்போது அதிகமான யங்ஸ்டர்ஸ் தான் அதிகம் செலுத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவீங்க? மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணும்போது பேசுவீங்களா ஊரில் இருக்கும்போது? அது எப்படி சொன்னீங்க? கம்யூனிகேட் பேசியிருக்கேன். ப்ராப்பராக சின்ன பசங்களால ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்குது. ஆர்கனைசேஷன் பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு யாருக்கு பந்து கொடுக்குறது, பேட்டிங் கொடுக்குறது, அதுவே கொஞ்சம் சின்ன சின்ன தவறு இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணாவே விளாண்டுடலாம் சிறப்பாக. எல்லாருமே விளாட்றாங்க. கம்யூனிகேஷன் கொஞ்சம் பிரச்சனை, அதுதான் மெயின். இன்னொன்று ரெகுலராக மேக்ஸிமம் விளாண்டா இன்னும் சிறப்பாக விளாட்லாம். எப்போ தான் வந்து விளாட்றாங்க, அந்த இது வந்து வர மாட்டேங்குது. எல்லாம் இப்போ இருக்க உங்களுக்கே தெரியும், எல்லா ஊர்லேயுமே அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலாக நாங்கள் இருக்கும் போதெல்லாம் எல்லா நாள் ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி கிரவுண்டில் இருப்பேன். இப்போ அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்ல ட்ரைனிங் எடுத்து நல்ல ப்ரைஸ் எடுக்கலாம் எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி நல்ல சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நல்லா விளாடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. உங்களோட நம்பிக்கையும் காப்பாற்றுவோம்னு நினைக்கிறேன். செந்திலண்ணே, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். ஸோ அண்ணனோட நிறைய மேட்ச் நீங்கள் விளாண்டுருப்பீங்க. ஸோ அண்ணனோட ஒரு சில மெமரபிள் மூமெண்ட்ஸ். விஜய் வந்து என்னோடய கிளாஸ்மேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான், விஜய், கார்த்தி, நண்பன் செந்தில், நாங்கள் எல்லாமே வந்து கிளாஸ்மேட்ஸு. நண்பன் வந்து விளாட்றானோ இல்லையோ, நண்பன் எல்லா மேட்சும் அட்டன் பண்ணுவான். எங்கள் கூட இருப்பான் செந்தில். விஜயோட நினைவுகள் வந்து சொல்கிற போனால், எங்களுக்கு புத்தாம்பூர் அப்படின்னு எழுதினோம்னா வடவாளத்தையும் விஜய் பேரை மட்டும் எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் நம்ம சரௌண்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேமாத்தம்பட்டிக்கு பிஃபோர் வந்து ஒரு நல்ல மேட்ச்சு 10 ஓவர் மேட்ச் அப்படின்னா புத்தாம்பூரில் மட்டும் தான் நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நடந்து ஒரு 10 இயர், ஒரு 7-8 வருஷமாக இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம 7 வருஷமாக டோர்னமெண்ட் இல்லை. பட் அவங்க நடத்தினா ஒரு 10 டோர்னமெண்ட் நடத்துறாங்கன்னா 10ல் 7 மேட்ச் நம்ம டைட்டில் வின்னராக தான் இருந்திருப்போம். வடவாளம் டைட்டானிக் நேமில் விளாண்டோம். அந்த டைட்டானிக் நேமில் வந்து நம்ம பார்த்து ஆசைப்படக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நம்ம ஜெகன் இருந்தாங்க, மாரிமுத்தன் இருக்காங்க, அதுக்கப்புறம் குமாரண்ணே, ராஜான்னு சொல்லிட்டு 4 பேர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் மாதிரி டைட்டானிக் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது அவங்க 4 பேர். அதுக்கடுத்து பாக்யராஜ் வந்து சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு அவங்க தான் பாக்யராஜ் நல்லா டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட நம்ம விளாட மாட்டோமா, நான் என்னதான் இருந்தால் நான் பக்கத்தூராக இருந்தாலும் என்ன ஐடென்டிஃபிகேஷன் வந்து வடவாளம் செஞ்சுன்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஆமாம், மோஸ்ட்லி இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து விளாடுறதுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க அந்த ரேஞ்சில் போகிறதுக்கு. ஏன்னா இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அப்படின்ற வரும்போது எங்கள் 2வது பாண்டின்னு ஒரு நண்பர் இருக்கிறார். அவரும் அந்த டைட்டானிக்கில் விளாண்டவர். இவங்களோட சேர்ந்து விளாட முடியுமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாக்யராஜ் தான் இப்போதைக்கு கரண்டில் இந்த டீமை இந்த தேரை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது. பாக்யராஜ் ஒரு முக்கிய காரணம். இப்போ அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் அதுக்கு சப்போர்ட்டிவாக மணி இருக்கான், ரோஹித் மணி, நம்ம குமரேசன் இருக்கான், ராஜா இருக்கான். ராஜா, மணி, விக்கி, இவங்க எல்லாருமே வந்து இப்போ மற்ற பசங்களை எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எல்லாருமே நல்லா இப்போ ஒரு ஆர்வமாக இருக்காங்க. அது வரைக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் கிரிக்கெட் வந்து நம்ம வடாலத்தை விட்டுலாம் போயிடாது. பாக்யராஜ் நிறைய கலப்புற அளவுக்குலாம் இருக்காது. நல்லா இன்னும் பூஸ்டாக இருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இதுக்கு வடாலம் கிரிக்கெட் வந்து இது வந்து என்னோட நாலேஜுக்கு உள்ளது. அதுக்கடுத்து ஓகே, அதுக்கு அடுத்ததான் அண்ணன் பண்ணிடுறேண்ணே. சொல்லுங்கள், எப்போ குமரேஷ் அண்ணன் எப்போ வடவாளம் எங்கே என்ட்ரு பண்ணாலும் அங்கே ஒரு ஆளாக இருந்து, ஸோ எப்போவுமே மேட்சை உள்ளே இருந்தாலும் சரி வெளில இருந்தாலும் சரி துருன்னு பேசி பசங்களை விளையாட அதிகமாக அண்ணன் இருப்பார், நான் பார்த்துருக்கேன். சொல்லுங்கள் வடவாளம் டீமை பற்றி உங்களோட ஒப்பீனியன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு வடவாளத்துக்கு வந்து ஃபஸ்ட் மேட்ச் விளாண்டது வாராப்பூர் விளாண்டேன். விட்டார் என்னைய
அந்த மேட்ச் வந்து மாங்கோட்டோட எங்களுக்கு மேட்ச். ஆக்சுவலாக அந்த மேட்ச் வந்து நான் தான் அடிச்சு கொண்டு போனேன். நானும் பாய்க்காக தான் அடிச்சு கொண்டு போனோம் ஓப்பனிங். ஆக்சுவலாக நான் வந்து 7th டவுனில் இறங்கினேன். ஃபஸ்ட்டு மேட்ச் 7வது டவுனில் இறங்கினேன். இறங்கும்போது அந்த மேட்ச் ஆடி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஓப்பனிங் ஆடினேன். ஸோ என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி தான் அந்த மாதிரி நான் ஆடினேன் ஆக்சுவலாக. அது மாதிரி இப்போ உள்ள எக்ஸஸ்லாம் வந்துட்டு எல்லாரும் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது உண்மைதான். அவங்களோட திறமையை காமிச்சு எல்லாரும் முன்னாடி வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகேண்ணா. அப்படியே எங்கிட்டு ரோஹித் அண்ணே கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கண்ணே, முன்னாடி வாங்க. ஸோ நம்ம டீமை பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியன். யங்ஸ்டர்ஸ் எப்படி விளாட்றாங்க, ஸோ இன்னும் எந்த மாதிரி விளாண்டா உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும்? ஓகேண்ணா. இப்போ அவன் மணி சொல்கிற மாதிரி குடி சொல்கிற மாதிரி வந்தோடனே எனக்கு பேட்டு கொடுக்கல பந்து கொடுக்கலன்ற மாதிரி அந்த மைண்டுக்கு வந்து அப்போ உள்ளவங்க யாரும் இல்லை. உள்ள பசங்க இருக்காங்களாங்கிறத நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. பட் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எப்போ வாய்ப்பு இருக்குதோ அப்போதைக்கு நல்லா விளாண்டு அதுக்கப்புறம் ஒரு டோர்னமெண்ட் விளாட்ற அளவுக்கு நம்ம வளர்த்துக்க வேண்டியதான். டீம் வந்து எனக்கு இறக்கல அதுக்கான கிரவுண்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லோரும் நல்லா விளாடுங்க. வாய்ப்பு இருக்கிறப்ப பயன்படுத்தி நல்லா விளாட வேண்டியதான். இந்த வரலாம் ஒரு விஐபி ராஜாண்ணே. இந்த மனுஷன் மேட்ச் ஒன்ஸாக போணுச்சுன்னா அங்கே ஆட மாட்டார். அதாவது ஆஃப் ரவுண்டு பக்கம் மேட்ச் போயிடுச்சுன்னா மட்டும் எப்போவுமே மேட்சை மாற்றி கொடுத்துருவாரு. நம்ம சேனல்லே ஒரு 4-5 மேட்ச் நான் காட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அதே மாதிரி மணி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, மணி முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் கரண்டில் நீங்கள் தான் யங்ஸ்டர்ஸை நிறைய பேரை வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எப்படி விளாட்றாங்க, அதே மாதிரி குறிப்பாக ரகு அவரை பற்றி சொல்லுங்கள். தம்பி சூப்பராக வந்து போடுறான். அவனை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் ஒரு டீமுக்கு அடுத்த டெவலப் பண்ணணும்னா அது உங்களோட கையில் தானே இருக்குது. ஏன்னா வடவாளத்தில் இருக்க சீனியர் பிளேயர் தானே கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொண்டு வரணும். வேணா அடுத்து வந்து ஒரு நல்லா போட்டுட்ருக்கேன். இப்போ செட்டிங்கு மாலையிடானே விளாட்றாரு, அவருக்கு எப்படி போகிறான்னு பார்க்கணும். பண்ணேன் போட்டு அப்புறம் நல்லா டெவலப் பண்ணனால டெவலப் பண்ணால் போதும். ஓகே, எல்லாருமே நல்லா விளாட்றாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்டா டீம் நல்லா ஆயிடுச்சு. அதே மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி காணோம் அப்படின்னு நினைக்கிறேன். வடவாளத்தில் 11th மெயின்ஸில் இருக்க. இப்போ மேரேஜ்னால கொஞ்சம் போயிட்டு லேட்டாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ராஜாண்ணே கொஞ்சம் உள்ளே போயிருங்க. ஸோ அதே மாதிரி அண்ணன்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், செந்தில் அண்ணன்ட்ட. நம்ம டீமை பற்றி நிறைய மேட்ச் விளையாட போயிட்டு ப்ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து டைட்டானிக் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லே ஓகே. டைட்டானிக் பிராண்ட் அப்படின்னா டைட்டானிக் கிரிக்கெட் கிளப் அப்படின்னா எல்லாருமே பயப்படுவாங்க. அந்தளவுக்கு இருந்த டீம் ஓகே. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெவலப் பண்ண டீம் தான் ஹிட்லர் பாய்ஸ் ஓகே. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த டீமில் இருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா எப்படி டைட்டானிக் கிரியேட் பண்ண ஹிஸ்ட்ரியை அதே மாதிரி நாங்களும் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஹிட்லர் பாய்ஸும் ஓகே. அவங்க ஒரு பெரிய டீம் மேட்ச் வந்தாங்க, நாங்கள் சின்ன டீமில் விளாண்டுருக்கோம் அப்போதைக்கு. அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் வந்து அவங்கெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் பண்ணதுனால ஹிட்லர் பாய்ஸ் வந்து டைட்டானிக் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஹிட்லர் பாய்ஸ் டைமில் எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போது லாஸ்ட் 25 இயர்ஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு ஓகே. நல்ல நேம் கிரியேட் பண்ணி ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு பிராண்ட் வச்சுருந்தோம் ஓகே. ஹிட்லர் பாய்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக கொஞ்சம் சர்க்கிள் இருக்குது. பட் கண்டிப்பாக திருப்பி இந்த மேட்ச் மூலமாக கண்டிப்பாக மீண்டும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சு விளையாடும் போது லேர்ன் பண்ணி தானே வர முடியும். கிரியேட் பண்ணுவாங்க ஓகே. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி சந்தோஷ் ப்ரோ கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அதே மாதிரி அண்ணன் சந்துரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நீட்டாக இருக்காங்க. ஸோ சொல்லுங்கண்ணே நம்ம டீமை பற்றி. பெரியவங்க விளையாடும் போது அவங்க கூடவே பால் பறிக்க போட்டு தெரிஞ்ச பையன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்த வச்சு நாங்கள் நல்லா விளையாண்டு வந்தோம். சுற்றிப்பட்டு 18 கிராமம் மட்டும் இல்லை, அதர் கிராமத்துலேயும் சரி, இப்போ டவுனில் சிட்டிலையும் சரி நிறையா ஊரில் போய்ட்டு ப்ரைஸ் வச்சுருக்கோம். இதை இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிஸ்லேயும் நம்ம ஊரை பற்றி இங்கே இந்த டீமே ஃபாரின்லேயும் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. முக்கியமான ஆள். ஆமாம், நான் நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கும்போதுமே பாக்கியராஜ் நான் கண்டினியூஸாக சிங்கப்பூரில் விளையாடுறேன். ஃபஸ்ட்டு இவர் விளாண்டாப்பு சிங்கப்பூரில் டைட்டானிக்னு சொல்லி இவர் மூலியமாக விளாண்டது. இப்போ நம்ம விளாட்றது உஸ்லங்கலம் கார்த்தியோட விளாண்டது நம்ம அவர் முன்னாடி டைட்டானிக் இதே நேமில் சிங்கப்பூரில் விளாண்டாப்புல. இப்போ நம்ம கொடுக்குறது இல்லை. ஆனால் அங்கே ஓகே வீரா பாய்ஸ் நம்ம விளாட்றது உஸ்லங்கலம் கார்த்தியோட சேர்த்து. சரிண்ணா சரிண்ணா. அதே மாதிரி பெரியசாமி என்ன, ஸோ எந்த மேட்சாக இருந்தாலும் யங்ஸ்டர்ஸை கூட்டிகிட்டு எந்த வேலை இருந்தாலும் போயிடுவார். ஸோ சொல்லுங்கள் வடவாளம் டீமை பற்றி. நம்ம பசங்க குட்டி பசங்க நிறையா விளாட்றாங்க. ஸோ அவங்கள பற்றி உங்களோட ஒப்பீனியன். முன்னாடியோட இப்போ டீம் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து இளைஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணி இன்னும் இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம டீம் வந்து எப்போதுமே வந்து ஓகே ப்ரோ. யங்ஸ்டர்ஸ் தான் நிறையா பேர் விளாட்றாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா விளாடுங்க, கோஆர்டினேஷனோட விளாடுங்க, எந்த ஒரு ஈகோ இல்லாமல் டீமை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஓகே ஓகே ப்ரோ. வடவாளம் டீமோட கோச்சை சொல்லுங்கண்ணே. நான் சின்ன பிள்ளை விஜய், நான் ஸ்கூல் பட்டு டிஎஸ்சி புதுக்கோட்டை டிஎஸ்சி தெரியுங்க. அங்கே வந்து சர்ச்சை 6 அடிச்சு பேர் வாங்கினது விஜய் தான்.
நாங்கள் இங்கே இதே டீம் அப்படியே சிங்கப்பூர் கொண்டு போனோம். சிங்கப்பூரில் போட்டு விளையாட்டு 9 ரன் சேர்த்துருவாங்க, வாங்கிடுவோம். ஓகே, சூப்பர் சூப்பர். விளாண்டுருக்கோம். லாஸ்ட்டோட இழப்பு அங்கே டீம் இல்லாமல் போயிடுச்சு. நாங்களும் வந்து சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் விளையாடுறோம், பாக்கியராஜ் விளையாடுறாப்புல. இங்கேயும் அங்கே ஊரில் இருந்தாலும் இங்கே வந்து விளையாடுறாப்புல இன்ன வரைக்கும். அவருக்கு வந்து சிறப்பாக நடத்துகிறாப்புல அவர் நினைவேன் அப்படிங்கும்போது சந்தோஷம். நான் அப்படியே விளாடுங்க. சின்ன பிள்ளைங்கன்னா கொஞ்சம் யோசிக்காமல் நான் தான் விளாடணும் அப்படிங்கிறது என்ன இல்லாமல் டெய்லி வாங்க, டெய்லி இங்கே கோச் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீனியர்ஸ் கிடைச்சதுக்கு கண்டிப்பாக வடவாளம் யங்ஸ்டர்ஸ் கொடுத்து வைக்கணும். எல்லாரோட ஒப்பீனியனுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா விளாடுங்க, எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்களை இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் டோர்னமெண்ட் நடத்துங்க, நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா எடுத்து கொடுப்போம். ஓகே, நன்றி ப்ரோ.